முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கு தைக்கிருத்திகை. முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் அருளுமாறு அந்த வடிவேலருடைய திருவடிகளிலே விண்ணப்பத்தை வைத்து இந்த பதிவை உங்களோடு மேற்கொள்கிறேன். கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் எழுதி அருளியது. அதிலே 54வது பாடலை இன்றைய பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த இந்த பாடல் ஒரு சமுதாய நோக்கத்தோடும் அருணகிரிநாதர் பதிவு செய்திருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னென்னா, பல இடங்களிலே அவர் சமுதாய மேம்பாட்டிற்கு, சமூக உணர்வுக்கு பல இடங்களிலே அவரது எண்ணங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தான தர்மம், அறச்செயல்கள் செய்வதிலே அவர் மிகவும் மக்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைய பாடல்களிலே பதிவு செய்திருக்கிறார். அதிலே இதுவும் ஒரு பாடல். மிக ஆழமான கருத்துக்களை, புராண செய்திகளை எல்லாம் மிக சாதாரணமாக ஒரே வரியிலே அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிற அழகை பார்க்கலாம். பல இடங்களிலே கந்தர் அலங்காரத்திலே, கந்தர் அனுபூதியை விட கந்தர் அலங்காரத்திலே பல்வேறு பாடல்களிலே ராமபிரானுடைய வரலாறு, கிருஷ்ணனுடைய வரலாறு, இப்படி முருகப்பெருமானுடைய மாமாவாக அவரை நிறைய பாடல்களிலே வர்ணித்து அப்படிப்பட்டவருடைய மருமகன் என்று சொல்வார், பிள்ளையாருடைய தம்பி என்று சொல்வார். ஆக இங்கே நேராக டைரெக்டாக முருகன் சொல்கிறது மாதிரி சொல்வதை விட இப்படி சொல்லிட்டு வந்து அம்மாவை பற்றி சொல்வார், அப்பாவை பற்றி சொல்வார், அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களை பற்றி சொல்வார், இவருடைய தாய்மாமன் யார் என்பதையெல்லாம் அருணகிரிநாதர் தனது பாடல்களை மிக அழகாக பதிவு செய்வார். அதில் ஒரு பாடல் மிக அழகான, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கந்தர் அலங்கார பாடல் இது. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாய் இல்லையே, இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டு என்று போய் கடல் தீக்குழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகனனே என்று இந்த பாடல் அழகாக சொல்கிறது. அதாவது முருகப்பெருமான் யார்? வாகை சிலை வளைத்தோன் மருகா. எப்போதுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அந்த கோதண்டத்தை வளைத்து அம்புகளை எய்தி வீரத்தை விளைவிக்கின்ற ஸ்ரீ ராமபிரான் கருணையின் கடலாக இருப்பவர். அவருடைய மருமகன் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நீ என்ன செய்யணும் தெரியுமா? அடிக்கடி எனக்கு வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே என்ற ஏக்கம் இருக்குது. தளர்ந்தவருக்கு இருப்பவர்களுக்கு என்ன தானம் செய்யணும்னு ஆசைப்படலை. இல்லாதவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், இது தேவை என்று அறிந்து துடிப்பவர்கள், தவிப்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என் மனசு இருக்கு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, வேறு பொருளாதார வசதி இல்லை. ஆனால் இதுக்கு எதுக்கு என்ன படைக்கிற? சாக வேண்டியது, அப்புறம் மீண்டும் பிறப்பு கொடுக்க வேண்டியது, அப்புறம் சாக வேண்டியது, மீண்டும் பிறப்பு இறப்பு, இது மாறி மாறி கொடுக்குறேன் முருகா. இது எனக்கு ஒன்றுமே புரியல. தளர்ந்தவருக்கு ஒன்று ஈகை கொடுக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுக்க மாட்டியா? நீ யாருடைய மருமகன் தெரியுமா அப்படின்னு கேட்குது. ராமபிரானுடைய வரலாற்றை சொல்கிறார். ராமபிரான் கடல் கடந்து இலங்காபுரியில் இருக்கின்ற சீதையை சிறை மீட்டு வர வேண்டும். ஆகவே ராமேஸ்வரன் கடற்கரையில் திருப்புல்லனை என்று சொல்லப்படுகிற திருப்புல்லானி என்கிற அந்த இடத்திலிருந்து அந்த உப்பு கடல் நீர் அலை வீசுகின்ற அந்த கடலோரத்திலே ராமபிரான் விபீஷணனை ஒரு ஐடியா கேட்குறார். இலங்காபுரிக்கு செல்வதற்கு வழி என்ன, எப்படி போவது, இந்த கடலை எப்படி வற்ற செய்வது என்றெல்லாம் யோசனை கேட்குறார். ராமபிரான் நினைத்திருந்தால் ஒரு செகண்டு கடல் வற்றி போயிருக்கோம். சீதாதேவி அடுத்த செகண்டில் இங்கே அவர் நினச்சிருந்தாருன்னா அழைத்து வந்திருக்க முடியும். ஆனால் அவர் மானுட பிறவியிலாக அவதாரம் எடுத்து ஒரு மனுஷனாக பல அல்லல்களை, அவலங்களை, சிக்கல்களை, நிறைய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு மனிதனாகத்தானே இங்கே இருக்கார். ஆகவே மனிதனாக அவர் வீடனிடத்தில் கேட்கிறார், ஏன்பா இந்த இலங்காபுரிக்கு போவதற்கு இந்த என்ன செய்ய முடியும், இந்த கடல் வத்தனமே, அப்போ தானே நம்ம போக முடியும் என்று கேட்கிறார். அப்போது வீடனன் ஒரு வழி சொல்கிறான். என்ன வழி சொல்கிறேன்னா, வருண பகவானிடத்திலே நீங்கள் தவம் இருங்கள். இது நடக்குமா சார்? இவரே கடவுள், இவர் போய் வருண பகவான்கிட்ட தவம் இருக்கணும், அவரை நினச்சிருந்து. ஆனால் ராமன் அதை மறுக்கவில்லை. தான் ஒரு மானுட பிறவி என்பதை, மனித ரூபத்திலே வந்திருப்பதை அவர் மறக்காமல் நான் இருக்கிறேன் என்று 7 நாட்கள் அங்கே திருப்புல்லானிலே தர்பை புல்லை விரித்து 7 நாட்கள் தவம் இருந்தார். யாரை நோக்கி? வருண பகவானை. வருண பகவான் திமிரு, ராமபிரான் நம்மள்கிட்ட கையெழுந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி ஒழிஞ்சின் அகம்பாவத்தில் அழிஞ்சான். கடைசியில் ராமபிரான் கோபம் வந்தது. தளர்ந்து போயிருக்கிற எனக்கு நீ உதவி செய்ய மறுக்கிறாய் அல்லவா என்று அந்த வாகை சிலை எடுத்தான், அம்பையை தொடுத்தான், கடல் மீது எய்தான். கடல் வற்றி விட்டது, வழி விட்டு விட்டது. இலங்காபுரி சென்று
அவன் சீதாதேவி மீட்டு வந்த கதை உங்களுக்கு ராமாயணத்தினுடைய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இதில் என்ன கேட்குற, தளர்ந்தவருக்கு ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் ராமபிரானுக்கே கோபம் வந்தது இல்லையா? அப்படிப்பட்டவனுடைய மருமக பிள்ளையாச்சு நீ முருகா. நான் தளர்ந்து போயிருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, உதவி செய்ய முடியலன்னு நான் கஷ்டப்படுறேன்னு. இந்த நிலை எனக்கு தேவையா? வேணாம், அப்படிப்பட்ட நிலை எனக்கு கொடுக்காத. எனக்கு பிறப்பு இறப்பு இருந்தால் அந்த என்னுடைய பிறப்பிலே என்னுடைய வாழ்நாட்களிலே தளர்ந்து போய் இருக்கின்ற ஒருவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே. தளர்ந்தவர்க்கு ஒன்று உதவி செய்ய வேண்டும் என்கிற உறுதிமொழியை இந்த பாடலை கேட்கின்றவர்களும் பாடலை உணர்ந்தவர்களும் அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் மக்களும் இந்த அடியார் பெருமக்களும் இந்த பாடல் மூலம் நம்ம ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறோம். இதுதான் கந்தர் அலங்காரத்தினுடைய பெருமை, அருணகிரிநாதனுடைய தமிழுக்கு கிடைக்கின்ற வலிமை.